மாரிதாஸ் மேலே இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுத்தீங்களே, கைது செஞ்சீங்களே, இப்போ சிறையில் அடைக்கிறீங்களே, இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே முக்தார் மேலே புகார் இருக்குல்ல, புகார் கொடுத்துருக்காங்களே, முக்தாரை இன்னும் தேடிட்டு இருக்கீங்களா? இன்னும் தேடுறீங்களா? அவரை பிடிக்க முடியலையா? மாரிதாஸ் பேசுனது அவதூறா இருந்தா, அவர் பேசியது தவறா இருந்தா அவர் மேல் நடவடிக்கை எடுங்க. நான் வேணாம் இல்லை, வழக்கு பதிவு செய்யுங்க, நீதிமன்றத்துக்கு முன்பு நிப்பாட்டுங்க அவரை. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை நாங்கள் ஏற்கிறோம். அதை விட்டுட்டு மாரிதாஸ் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாரு, அந்த புகைப்படத்தை வெளியிட்டதால அவரை கைது செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு பத்தியா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான எண்ணம். அது திமுக காரனுடைய எண்ணம். திமுக காரன் தான் இப்படி ஆட்சியாளர்கள் நோக்கி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்டா கைது நடவடிக்கை. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, திமுகவுக்கு சற்றும் குறைவில்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. குறிப்பாக இன்றைய நாள் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. காலையில் அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 காவலர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னை கைது செய்ய போகிறதா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு செய்தி போட்டிருந்தார். நாம் கூட என்ன நினச்சோம், சரி ஏதாச்சும் விசாரிப்பாங்க போல், விசாரிச்சுட்டு போவாங்க போல், அப்படி தான் நாம் நம்பியிருந்தோம். ஆனால் அவர் சொன்னபடியே தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் மாரிதாஸை கைது செஞ்சுருக்காங்க. எனக்கு இப்போ என்ன கேள்வினா, திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி தெரிவிக்க போனார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள். நன்றி தெரிவிக்க போகும்போது அப்படியே பேசும்போது அது ஒரு கட்சி மேடை போல் பயன்படுத்தி கொண்டு அவர் முதலமைச்சர் என்பதை மறந்துட்டார். பிரச்சார கூட்டத்தில் பேசுவாங்க போல் அதே தொனியில் விஜய் அவர்கள் பேசினார். அப்போது பேசும்போது ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னை விமர்சிப்பவர்கள், என் மேலே அவதூறு பரப்புறவங்க, என்னை திட்டுறவங்க தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க அப்படின்னார். தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க, என்னை விமர்சித்து கொண்டே இருங்க அப்படின்னு பேசினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் இப்படி பேசின விஜய் அவர்கள் தான், அவருடைய ஆட்சி தான் தற்போது பேசின என்ற ஒரு காரணத்துக்காக மாரிதாஸ் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. சரி, என்ன காரணம்? இப்போ ஒருத்தரை கைது செய்கிறாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, மாரிதாஸ் அவர்கள் அமைச்சர் கீர்த்தனா, அந்த அமைச்சரை பற்றி உங்களுக்கே தெரியும். அவங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, அநீதி ஏற்பட்டால் நீங்கள் மைக்கை நீட்டி அவங்களாண்ட கேள்வி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பொலிட்டிக்கல் கேள்வி, இதெல்லாம் நான் மாலை நேரத்தில் பேசுகிறேன், இல்லை நாளைக்கு பேசுகிறேன், இல்லை நாளை மறுநாள் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் தான். அந்த அமைச்சர் குறித்து மாரிதாசன் அவர்கள் பேசினதாகவோ, குறிப்பாக அந்த அமைச்சரோட ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம், அதாவது அவருடைய அலுவலகத்தில் நிற்கக்கூடிய ஒரு புகைப்படம், அதாவது அமைச்சர் அமர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படத்தில் பக்கத்தில் அந்த நபர் ஒருத்தர் நின்றுருக்காரு. அது ஏஐ புகைப்படம்னு சொல்கிறாங்க. அந்த புகைப்படத்தை மாரிதாஸ் தனது பக்கத்தில் வெளியிட்டு, பாருங்கள் அமைச்சருக்கு இவரோட என்னங்க வேலை, எல்லா இடத்துலையும் அமைச்சரோட இவர் போகிறாருங்க, இதெல்லாம் சரியானதாங்க, அமைச்சர் அலுவலகத்தில் இப்படியெல்லாம் புகைப்படம் எடுக்கலாமாங்க அப்படியெல்லாம் மாரிதாஸ் கேட்டதாகவோ, குறிப்பாக அந்த புகைப்படத்தை எந்த நபரோட அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களோ அந்த நபரே தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டதா சொல்கிறாங்க. இப்போ அந்த புகைப்படத்தை தான் மாரிதாஸ் வெளியிடுறார். அது ஏயா இருக்குது, அது ஏஐ புகைப்படம்னு சொல்கிறாங்க. அந்த புகைப்படத்தை பதிவிட்டு மாரிதாஸ் அவர்கள் கீர்த்தனா அவர்கள் குறித்து பேசிட்டாரு, இது ஏற்கவே முடியாது, அது தவறு, அது வன்மையான கண்டிக்கத்தக்கது, அதனால் நாங்கள் மாரிதாஸை கைது செய்கிறோன்னு சொல்லிட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, பெண்கள் குறித்து யாராச்சும் ஒருத்தர் கருத்து சொன்னால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இது தாவேக்க ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, அதன் தொடர்ச்சி தான் மாரிதாஸ் கைது அப்படின்னு சமூக வலைதளத்தில் விஜய் ரசிகர்கள் எல்லாம் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நாம் என்ன கேட்குறோன்னா, மாரிதாஸ் மேலே இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுத்தீங்களே, கைது செஞ்சீங்களே, இப்போ சிறையில் அடைக்கிறீங்களே, இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே முக்தார் மேலே புகார் இருக்குல்ல, புகார் கொடுத்துருக்காங்களே, முக்தாரை இன்னும் தேடிட்டு இருக்கீங்களா? இன்னும் தேடுறீங்களா? அவரை பிடிக்க முடியலையா? குற்றச்சாட்டு வைத்த அந்த நபர் சமூக வலைதளத்தில் பக்கத்தில் எழுதுகிறாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க,
முக்தாரை இந்த அரசு கைது செய்யாது. அதாவது அவர் வந்து அந்த ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவரை கைது செய்ய மாட்டாங்க. அதற்கு வந்து தமிழக அரசே உதவி செய்துன்னு சொல்லிட்டு யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நேற்று கூட பதிவு பண்ணாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, இந்த அரசு முக்தாரை கைது செய்யாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மாரிதாஸை வேகமாக கைது செஞ்ச நீ, ஆனால் முக்தாரை ஏன் வேகமாக கைது செய்யலை? ஏன் கைது செய்யலை சொல்லு? யார் தடுக்கிறா உன்னை? காவல்துறை அதிகாரிகள் முக்தார் மறைந்திருக்கக்கூடிய இடம் தெரியாமல் தவிக்கிறீங்களா? அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு முக்தார் எங்கே இருக்காருன்னு தெரியும், சத்தியமாக தெரியும். ஆனால் நீங்கள் கைது செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம். யார் அழுத்தம்? யார் அழுத்தம்? அண்ணன் திருமா அவர்கள் அழுத்தம் கொடுக்குறாரு. முக்தாரை கைது செய்யாதீங்க, முக்தார் ஜாமீன் எடுத்துருவார், ஜாமீன்லேருந்து வெளியில் வந்துடுவார், தயவு செஞ்சு அவரை கைது செய்யாதீங்க, அவர் எங்கள் ஆளுங்க, அவர் திமுக ஆளுங்க, அவர் விடுதலை சிறுத்தை கட்சி ஆளுங்க, அதனால் அவர் கைது செய்யாதுங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுங்க. எப்படியே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது. திமுக ஆட்சியில் இருந்தாலும் முக்தாரை கைது செய்ய மாட்டாங்க, தாவேக்க ஆட்சி வந்தாலும் கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு ஆட்சியும் வேற வேற இல்லைல்ல, ரெண்டு ஆட்சியும் ஒரே ஆட்சி. அப்போ முக்தாரை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது யாரு? ஆதவ் அர்ஜுனா. இப்போ திரும்ப சொன்னால் உடனே கேட்பார். யார் கேட்பா? ஆதவ் அர்ஜுனா கேட்பாரு. அதே போல் யோசிச்சு பாருங்க, கீர்த்தனா அவர்களோட அமைச்சரோடு நிற்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வெளியிட்டதால், அவர் குறித்து விமர்சனம் பண்ணதால் மாரிதாஸை கைது செய்கிறாங்கன்னா அதற்கு யார் காரணம்? ஆதவ் அர்ஜுனா. அப்போ பாருங்க, தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆள்றார், விஜய் அவர்கள் ஆள்றார், தமிழ்நாட்டை ஆள்றார். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா தெலுங்கர்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போ கீர்த்தனா குறித்து பேசின உடனே கைது. இப்போ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கைது செய்ய சொல்கிறார், கைது நடவடிக்கை எடுங்க. அப்போ இந்த அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட இருக்குங்க? தெலுங்கர்கள் கையில் தான் இருக்குது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்படிப்பட்ட கைது நடவடிக்கைகளெல்லாம் ஈடுபடுறாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, மாரிதாஸ் பேசுனது அவதூறாக இருந்தா, அவர் பேசியது தவறாக இருந்தா அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. நான் வேணாம் இல்லை, வழக்கு பதிவு செய்யுங்க, நீதிமன்றத்துக்கு முன்பு நிப்பாட்டுங்க அவரை. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை நாங்கள் ஏற்கிறோம். அதை விட்டுட்டு மாரிதாஸ் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார், அந்த புகைப்படத்தை வெளியிட்டதால் அவரை கைது செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குது பற்றியா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான எண்ணம். அது திமுக காரனுடைய எண்ணம். திமுக காரன் தான் இப்படி ஆட்சியாளர்கள் நோக்கி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்டால் கைது நடவடிக்கை, கைது நடவடிக்கை. கைது செய்து என்னை பற்றி நீ இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க, அச்சுறுத்துவாங்க. திமுக காரங்க என்ன செஞ்சாங்களோ, இப்போ மாரிதாஸ் தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசுகிறாரு, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் குறித்து பேசுகிறாரு, அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாரு. அவர் கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு பதில் கருத்து சொல்லு. மாரிதாஸ் சொல்கிறதெல்லாம் அவதூறுங்க, இதுதாங்க உண்மைத்தன்மைன்னு பேசுனதுக்கு புகைப்படத்தை வெளியிட்டதுக்கெல்லாம் கைது பண்ணுவீங்கன்னா என்னடா ஆட்சி நடத்துறீங்க? இது பாசிச ஆட்சியா இது? அப்போ திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் விஜய் பேசுவார் திருச்சியில், விமர்சியுங்கள், எனக்கு எதிராக பேசுங்கள், அதுதான் என்னை ஊக்கப்படுத்துது, நிறுத்திடாதீங்க. நாங்கள் எங்கே நிறுத்தினோம்? எங்கள் குரல் வலையை தான் நீங்கள் அப்படியே நிறுத்துறீங்களே, கழுத்தை நிறுத்த பார்க்குறீங்களே. முக்கியமாக சீமானவர்கள் மாரிதாஸ் அவர்களுடைய கைதை வந்து கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அண்ணா அந்த அறிக்கையில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பந்து வந்து உங்கள் கையிலே இருந்துராது. எப்படி? பந்து வந்து உங்கள் கையிலே இருந்துராது, நாளைக்கு எங்கள் கையிலையும் வரும், அதிகாரமற்று நிற்கக்கூடியவர்கள் கையிலையும் வரும். அதனால் இந்த விளையாட்டை வந்து பார்த்து விளையாடுங்கன்னு சொல்கிறார். அப்போ இதை வந்து விஜய் அவர்கள் நன்கு புரிந்துக்கணும். மேடையில் பேசினா மட்டும் போதாது, இங்கே நான் தான் தலைமை, எனக்கு கீழே தான் எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுனா மட்டும் போதாது, என்ன நடக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருந்தால் இந்த 5 வருஷத்தில் நீங்கள் படாத பாடுபடுவீங்க. மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். எந்த மக்கள் உங்களை நேசித்து வாக்களித்தார்களோ அந்த மக்களே உங்களை தோற்கடிப்பார்கள். அதனால் இப்படி உங்களை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய குரல் வலையெல்லாம் நசுக்க பார்க்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்களே பல மேடையில், அப்படி தானே பேசுகிறாங்க. எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் செய்கிறது தான்,
அப்படியேப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் அவர்களை யாருமே விமர்சிக்கக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் கைது செய்வேன்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே அவருடைய கைதுக்கு நம்முடைய இன விடுதலை வலையொலி சார்பாக நம்முடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்வோம். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.